ஹலோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கிக்ஸோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொட்டேட் பை 90 டிகிரிஸ். ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட் வந்து ஈஸியான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, we are given a square matrix which is a size of n of n. n of n it's nothing but a square matrix வந்து கொடுத்துருவாங்க. இதை நல்லா பார்த்துக்க வேண்டியதுன்னா whether it is rotated by 90 degrees in anti-clockwise or clockwise direction without using any extra space. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கம்பெனிஸாக கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே இன்புட் மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ வந்து ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ் அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இட் ஷுட் பி 3 6 9 2 5 8 அண்ட் 1 4 7. ஸோ நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வந்து இதே இன்டர்வியூவில் கேட்டுறாங்கன்னா யூ வாண்ட் டு சே த ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னென்னா நெய்வ் அப்ரோச் என்னன்னா நல்லா ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் பை அப்சர்விங் டெக்னிக். லைக் வந்து வி கேன் இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா யூ வாண்ட் டு create another matrix where you want to store the answers into it. ஸோ அதுதான் பண்ண முடியும். ஸோ வந்து அப்சர்விங் டெக்னிக் மூலமாக இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் தட் மீன்ஸ், லைக் இப்போ வந்து ஒன்று இருக்குன்னா ஒன்று எந்த இடத்துல இருக்கு, இட்ஸ் கீழே இருக்கு. ஸோ 2 எங்கே இருக்கு, மேலே இருக்கு. ஸோ 3 எங்கே இருக்கு, ஃபஸ்ட்டு 0,0ல் இருக்கு. ஸோ இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து அதே இதில் வந்து இட் இஸ் டிரான்ஸ்போஸ்ட், பட் வந்து அதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கு. சரியா? ஸோ வந்து இது வந்து இன்னொரு அப்சர்வ், இதை வந்து நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லைக் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எப்படி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா யூ வாண்ட் டு பிக் ஈச் எலமெண்ட். ஓகே, 1 எடுத்து இங்கே இருக்குன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும், 2 எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணணும், 3 எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். இப்படி சிங்கிளாக பிளேஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் நெய்வ் அப்ரோச், பட் இட் இஸ் நாட் அன் ஆப்டிமல் மெத்தட். ஸோ ஆப்டிமல் மெத்தட் என்னன்னா யூ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் அ டிரான்ஸ்போஸ். ஓகே, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது வந்து ஸ்டெப் 1. அண்ட் ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணும். என்ன ரிவர்ஸ் பண்ணுவீங்கன்னா கொஸ்டின் பொறுத்து. இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா வாண்ட் டு ரிவர்ஸ் த காலம்ஸ். ஓகே, இங்கே கொடுத்த மாதிரி காலம்ஸை ரிவர்ஸ் பண்ணும். வேறு கிளாக் வைஸ் இருந்தால் ரிவர்ஸ் த ரோஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சம்ம போட உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி ஆப்ஷன் வச்சாலாம் நான் இப்போ கோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வி வாண்ட் டு டேக் த மேட்ரிக்ஸோட சைஸ் இஸ் ஈக்குவல் டு மேட் டாட் சைஸ். நான் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் கோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் இன் I is equal to இந்த பாயிண்ட் எடுத்து we are rotating until அடுத்த இதை வேல்யூ I plus plus. Okay, and also we have taking the I வந்து is for the rows and J is for the columns. சரியா? equal to அடுத்த I லைக் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் where J is less than N and J size of the matrix and J plus plus. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணும். டிரான்ஸ்போஸ் பண்ணால் இதோட ஆன்சர் என்ன வரும்? ஸோ வந்து இது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ரோஸ் வந்து காலம்ஸ் ஆகணும், காலம்ஸ் வந்து ரோஸ் ஆகணும். இங்கே இருக்குன்னா 1 2 3 நீங்கள் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அப்புறம் 4 5 6 இருந்துச்சுன்னா 4 5 இங்கே வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் 4 5 6. 7 8 9 இருந்துச்சுன்னா இங்கே 7 8 9 இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இது வந்து பின்ன காலம்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸ்வாப் ஆஃப் the same mat of I and J. அதோட வேல்யூ mat of J and I. ஓகே, இதை முடிச்சுட்டு டிரான்ஸ்போஸ் முடிச்சு. டிரான்ஸ்போஸ் வந்து ஃபார்முக்குள்ள இருக்கு. இப்போ வந்து இதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிவர்ஸ் mat டாட் பிகின் mat டாட் எண்டர் கொடுத்தீங்கன்னா காலம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகேயா? காலம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து லூப்புக்குள்ளே போடலாம். நீங்கள் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே போட்டு we can able to reverse the columns. பட் இது பண்ணாலே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து காலம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. சப்மிட் பண்ணுவோம். எஸ். ஸோ வந்து இதுதான் பேசிக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். வெரி மச். தேங்க்ஸ் அ லாட்.